ஹாய் எவ்ரிவன். இந்த ஃப்ரைடே வந்து ஆரஞ்ச் மிட்டாய்னு படம் வருது. விஜய் சேதுபதி அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் நம்ம விஜய் சேதுபதி அவங்கள்ட்ட அந்த ஆரஞ்ச் மிட்டாய் படத்தை பற்றி சில கேள்விகள் கேட்கலாம். இந்த ஆரஞ்ச் மிட்டாய்ங்கிற ப்ராஜெக்ட் இது எப்படி உருவாச்சு? இது எப்படி உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்ல முடியுமா? விஜுவல்ஸ் தான் அவர் வந்து எனக்கு காக்கமுக மணின்னு தான் எனக்கு நிறைய கேள்விப்பட்டேன். பட் ரெண்டோட ஒரு ஆஃபீஸோட ஒரு ஹாய் சொல்லியிருப்பாங்க. பட் எதேச்சியாக ஒரு நாள் பீட்சா ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஆஃபீஸ் ஒரு காஃபி பக்கத்தில் அவர் மீட் பண்ணோம். அப்போ தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் படம் பண்ணால் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு மெயின் வித்தியாசம் என்னன்னா, இந்த படத்தை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இல்லாட்டா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்க. என்ன எது உங்களை ப்ரொடியூஸ் பண்ண அதுக்கு மெயின் ரீசன்? இந்த படம் வந்து ஆக்சுவலாக முதல்ல வெளியே நான் சில ப்ரொடியூசர்லாம் அனுப்புனேன். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் ஆகிடும். அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு கணேஷ். ஓகே. ஸ்கூல் மேட் அவருக்கு நான் காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. அவர் வந்து தயாரிக்கணும் எண்ணத்தில் உள்ள வந்தார். அவர் ஸ்கிரிப்டை படித்தார். அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பிஜு சார் கமிட் பண்ணி வாங்க சார் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஃபண்டுக்காக வெயிட்டிங். அப்போ கரெக்டாக ஃபண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ மிஸ்டர் பிஜு சார் பார்த்தீங்கன்னா இஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மேக்கர். அவர் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேரியஸ் அவார்டு வினிங் ஃபிலிம்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் உங்கள் பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு களம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறச்ச ஒரு ஒரு புதுமையாக இருக்க மாதிரி எனக்கு தோன்றுறது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்லை நீங்கள் இஸ் இட் நேச்சுரல் நினைக்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஆக்சுவலாக கதை வந்து ரொம்ப லைட்டான ஒரு கதை. பட் எனக்கு அவர் மேலே அந்த பெரிய நம்பிக்கை இருக்குது. அவரோட எக்ஸிபியூஷன் மேலே அவர் ஹேண்டில் பண்ணுவார். அண்டு ரெண்டு பேருக்கும் லைன் பிடிச்சிருந்து பண்ண ஆரம்பிச்சது. தவிர்த்து ரெண்டு பேருடைய பேக்ரவுண்ட் பற்றி ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருக்குது. அண்ட் ட்ரஸ்ட்டில் ஆரம்பிச்சு. நீங்கள் வந்து ஐ மீன் ஒரு வயசான கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க. பொதுவாக இப்போ இருக்க ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வயசை கம்மி பண்ணிட்டு 40ஸ்னா 30s 30ஸ்னா 20s 6 பேக் அது மாதிரி வச்சுட்டு இளமையாக காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஓல்டு கெட்டப்பில் நடிச்சிருக்கீங்க. அது உங்கள் இமேஜுக்கு அது மாதிரி பாதிப்பு இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? முதல்ல அந்த மாதிரி அவங்க நடிக்கிறதுனால அது எந்த தப்பும் எனக்கு தெரியல. பட் அந்த கேள்வியை அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இது நான் மட்டும் பண்ணேன். சத்யராஜ் சார் வேறு இது பண்ணியிருக்காரு, கமல் சார் பண்ணியிருக்காரு, இந்தியன் பண்ணியிருக்காரு, ரஜினி சார் பண்ணியிருக்காரு, என்ட்ரி கேமரா ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜுங்கிறது படத்தோட குவாலிட்டி பொறுத்து தான் இருக்குது. படம் பார்க்குற ரசிகர்கள் தான் முடியும். படம் நல்லா இருந்ததுன்னா அது மூலமாக கிடைக்கிற இமேஜ் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் நான் நினைக்கிறேன். வெறும் அப்படி ப்ளைனாக வரும் அப்படி அதில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படம் பண்ணுறதுல அது இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருக்கும். பட் அந்த ரிஸ்கில் ஒரு த்ரில் இருக்கும். அதுதான் அடுத்து இந்த படத்தில் முக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் முறையாக வசனம் எழுதிருக்கீங்க. இந்த படத்துக்கு வசனம் எழுதுனது அது எதனால் எழுதுனீங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்தது இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால? இல்லை, டேரக்டர் விஜு சார் சொல்லி தான் நான் வசனம் எழுதினேன். நான் பேசுகிறத வச்சு நீங்களே எழுதலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஜென்ரலாக நான் வந்து இப்போ நான் படம் பார்த்து வந்து நான் கதை சொல்லுவேன் அவர்கிட்ட. இல்லை நான் நடித்த படமோட கதையை சொல்லுவேன். அது அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு அவர் நேரேட் பண்ணது வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் படத்தோட கதையை அவர் சொன்னாங்க. அவரோட மணிமன் வீட்டில் வச்சு அவர் சந்திக்கும் போது சமயம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அப்போது வந்து லைன் சொல்லுங்க விஜய் அந்த படத்தை வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் அந்த கதையாக விஜய் சார் சொல்கிறேன் ஷூட்டிங் போகிறோம். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு சில படங்கள் நான் சொல்கிறது வந்து அவருக்கு பிடிச்சி அதை வச்சு நான் ஜெனரலாக பேசுகிறத வச்சு நீங்கள் எழுத முடியும், யூ ஹேவ் அ சென்ஸ், நம்பி வாங்க அப்படின்னா டைரக்டர் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நான். ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு ஓகே சொல்ல மாட்டோம். அது எந்த சுச்சுவேஷனையும் வந்து அந்த படத்தோட மூடு என்ன அது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெளிவாக அது என்ன வரணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது. ஆனால் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ நானாக தனியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எழுதிக்கணும். எனக்கு நான் எழுது சரியாக தப்பான என்னால் ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டமாக அவருங்கிற பட்சத்தில் என்னால் நம்பி எழுத முடியும். சில இதெல்லாம் வச்சு தேவையெல்லாம் போட்டு டைவெர்ட் ஆகுது, இது வேண்டாம், இந்த வார்த்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் செதுக்கிடுவார். அப்போ அந்த நம்பிக்கையில் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வசனம் எழுதுறீங்கன்னு தெரியும். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பாட்டும் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னு பார்த்தேன். அந்த பாட்டு எழுதுங்கிறதும் எப்படி வசனத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்கணுமா இல்லை அது தனியாக அது பார்க்குறீங்களா? பாட்டு எழுதுறதுங்கிறது நீங்கள் சொன்ன வார்த்தை தான் கரெக்ட். வசனத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்குறேன். அது பாட்டும் அதுவும் அவருடைய மேலே வச்ச நம்பிக்கையில் அது எழுதப்பட்டது. அந்த நாங்கள் சிங்கமரி சாங் வந்து
என்னை ஒரு பஞ்சதந்திர கதை எடுத்து சொல்லலாம் பாடலை அப்படின்னு நினச்சோம். அது எதுவும் செட் ஆகலை. அப்போ படத்தோட கதையவே பஞ்சதந்திர கதை மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பண்ணி தான் அந்த பாட்டை சிங்கநரி பாட்டு எடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்ட்ரெயிட்டாக போய்ங்கிற சாங் ஒன்றுமே மீனிங்லெஸ் சாங்காக ஒன்று அது ஒரு சாங் எழுதுவோம். ஷேக்ஸ்பியரில் ஒரு கோட்டு, அப்புறம் கடைசியில் ஒரு மெசேஜ், கடைசியில் ஒரு ஐ மிஸ்டேக் இன் பான் மிஸ்டேக் ஐ ஆல்வேஸ் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் ஐ நெவர் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ்னு பாட்டு. அதெல்லாம் அதான் வசனமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த 2 பாட்டையும் நீங்கள் பாடியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் படத்தில் இல்லையா? அது இன்ஃபேக்ட் யூடியூப்பில் வந்து பாப்புலராக இப்படி நான் கூட யூடியூப்பில் வரும்போது அவ்வளோ காமெடியாக இருக்கும்போது நினச்சேன். ஆனால் பாட்டு தான் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க யூடியூப்பில். அது நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த பாட்டு அனுபவம், அது அதோட ஃபீட்பேக், அதை பற்றி உங்களோட ரொம்ப பிடிச்சமா ஏன்னா நான் ஜஸ்டின் சாரிலாம் சேர்த்து குஜராத்லாம் சேர்ந்து அது பண்ணி அழகாக பண்ணுவேன். இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சமாக இருக்குது அதை பற்றி பேசுகிறது. நான் பாட்டு பண்ணதை பற்றி பேசுகிறது ஏதோ பிடிச்சிருக்கு. நான் நிறையா கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். அது எதுவுமே இல்லை. அதுதான் நான் அவர் மேலே வச்ச நம்பிக்கை, விஜய் சார் மேலே வச்ச நம்பிக்கை தான். அவர் சரியாக அவர் நம்பி நான் ஒன்று பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் நம்பிக்கை தான் எல்லாமே பண்ணேன். இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சரியாகவும் கரெக்டாக பாட்டு பண்ண வரைக்குமே வெளியே வரவேற்பு வரைக்குமே அது ஒரு நல்ல பாசிட்டிவான வரவேற்பு. அது சந்தோஷம். பிஜு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரக்ஷன், எடிட்டிங், கேமரா 3 பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை? ஸோ அந்த இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? லைக் நீங்கள் மற்ற விஜய் சார் வழக்கம்னு சொல்லுவார், டேரக்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்து எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். எனக்கும் அது நான் எடிட்டிங் என்னென்னா தேவையில்லாத ஷார்ட்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கவே மாட்டேன். இந்த வேலைக்காக ஒரு ஃபோட்டோ ஆகுது. அதுக்குள்ளே எடுத்தது வந்து அன்றைக்கி நைட்டே ரூமுக்கு போனோடனே கட் பண்ணுறோம். சரி அன்றைக்கி நைட்டே கட் பண்ணிட்டு. ஆனால் அது எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லாமே பிளான்டாகவும் இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லை. டேரக்டர், சினிமோகிராஃபர், எடிட்டர், அந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லை. எல்லாம் ஒரு மண்டிக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. ஈஸியாக அது வேலை செய்கிறது நம்ம இலகுவாக இருந்து ஃபாஸ்ட்டு திங்கிங்காக இருக்கும். ஒரு முடிவு வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்க முடியும். தேவையாக இல்லையாங்க இன்னொரு கலந்து பேசி அந்த முடிவு எடுக்கிறதுக்கும் அந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்ல விஷயம். ஏன்னா இந்த படத்தில் வந்து காம்பினேஷன் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கீங்க, ஒரு கோ ப்ரொடியூசராக மாதிரி பண்ணியிருக்கீங்க, பாட்டு இருக்கீங்க, வசனம் இருக்கீங்க, பாடிருக்கீங்க. அவர் வந்து டைரக்ஷன், எடிட்டிங், கேமரா அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வேலையை நீங்கள் 2 பேருமே பண்ணியிருக்கீங்க. மற்ற டெக்னீஷியன்ஸுக்காக நீங்கள் உங்களுடைய ஹோம் ப்ரொடக்ஷன் சும்மா உங்கள் ஹோம் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால அந்த மாதிரி ஃப்ரம் காஸ்ட் ஃபேக்டர் அது இல்லை காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை. இப்போது அவரால் பண்ண முடியுது, அப்புறம் பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். மேலே யாரையும் தவிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எதுவும் பண்ணணும். அதுக்காக மற்ற யாரையும் தவிர்க்க முடியும் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் அது எல்லாமே பிடிச்சது, எல்லாமே சரியாக தான் பண்ணணும். இந்த இடத்துல எங்களால் பண்ண முடியுது நாங்கள் பண்ணுவோம். அந்த ஐக்கம் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு டெக்னிக் அந்த கேப்பில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கட்டிங்க மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக அப்படின்னு இருந்துச்சு. ரமேஷ் சொல்லுங்கள், ரமேஷ் அந்த ஆறுமுகம் அந்த ஆஷிர்தான் அப்புறம் நம்ம சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. விஷால் டாக்டர் இருக்காங்க, மதன் ஒரு டாக்டர் அடிச்சிருக்காரு, ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணாங்க. பட் ரமேஷ் பற்றி சொன்னால் ரமேஷ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு வரான். இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெரி குட். ரொம்ப நல்ல வெரி குட். அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க மாடுலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு அவங்களோட வேலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணும். ஸோ அவங்களோட அவன் நடித்த படங்கள் வெற்றி எடுத்துக்கிட்டா இந்த படத்துக்கு அவங்களுக்கு பெரிய படம். அவன் இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். அப்புறம் ஆர்வம் பாலா அப்படிங்கிறது வந்து எனக்கு அவனுடைய 7 வருஷமாக தெரியும். தம்பி ரமேஷ் பாலா சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ இந்த படத்தில் அவனுக்கு மெயின் ரோலாக பண்ணுறான். அவனோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரசிக்க முடியாது, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இதை பார்த்தவங்க நல்லா சொன்னாங்க, அவனோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கம் ரமேஷ்க்கு வந்து ஒரு நக்கல் துணி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பக்காவாக அந்த எமோஷனை கரெக்டாக படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் அவங்க இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண அந்த அனுபவம் எப்படி இருக்குது? எனக்கு கன்னியார் பற்றினா பெரிய அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த வாலிசோட வரிகளில் உனக்காக பிறந்த வந்து அப்படி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் படத்தில் ஒரு பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவனே எழுதி பாடிப்பான், பச்சை மயிலியான ஒரு பாட்டு கன்னியார் பற்றி. அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அவ்வளோ உயிரோடு இருக்கும், ரொம்ப பிடிச்சிருந்து. நான் படம் பண்ணால் முடிவு பண்ணேன். மியூசிக் கேட்டார் சார், நான் ஜஸ்டின் மீட் பண்ணுறேன் சார், ஜஸ்டின் சார் மீட் பண்ணுறேன். 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் சொன்னார் சரி டேலண்ட்
இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் நிறைய இடத்துல அவங்க ஒர்க் பண்ணிருக்கிறது தெரியும். தீராத ஆசிரியர் பாடல் அவன் நான் எழுதி பாடிப்பேன். சரி அவன் எழுதியிருக்கேன் பாடல் கார்த்திக் பாடிப்பேன், சரி கார்த்திக் பாடிப்பேன். அந்த வரிகளாக முரண்களாக வச்சு எழுதப்பட்ட வரி இருக்கு. மியூசிக் சரி ஜஸ்டின்ட்டு ஒரு குவாலிட்டி எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு ரசிக்கும்படியான பாடலாம் அவனால் கொடுக்கணும். அந்தளவுக்கு அவன் இட்ஸ் வெரி குட் இன் மியூசிக். இந்த படத்தில் ஜஸ்டின் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னெல்லாம் பாட வச்சு நான் அவனுக்கு அவ்வளோ டான்ஸ் கொடுத்துருக்கேன். அது சொல்ல வேண்டிய கொடுத்தாங்க. இன்னும் மேலே வரணும், மேலே வர வேண்டிய ஒரு கதைங்க இன்னும் சிறப்பாக மேலே வருவோம். இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின், ஏன்னா இந்த ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி மற்ற படங்களும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு வியூவர் வந்து அவங்க பார்க்கணுன்னா ஆடியன்ஸ் வந்து இன்னும் ஆரஞ்சு மிட்டாய் ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ரீசன்? எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படம். ஃபஸ்ட்டு வந்து படம் வந்து ஒரு ரொம்ப பெருசாக ரொம்ப கஷ்டமான ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா அதுவுமே ரொம்ப சாதாரணமான ஒரு கதை. வந்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் ஞாபகம், ஒரு வயசான பெரியவரையோ இல்லை அவரை சமாளிக்கணும்னு நினைக்கிற ஒரு வயசு பையனையோ இந்த படம் ஞாபகப்படுத்துறது. அந்த கனெக்ஷன் ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் நடித்த இந்த இயக்குனர் டேரக்டர் விஜய் சாருக்கோ இல்லை எனக்கோ நடித்த ரமேஷ்க்கோ மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்த இப்போ மற்ற டெக்னீஷியன் பார்த்துப்பாங்க. படம் எடிட்டிங் போயிருக்கும், கலரிஸ்ட்டு போயிருக்கும், பார்த்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு இந்த படம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது, அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்தாங்க. இந்த படத்துக்கு பிடிச்சிருக்குன்னு வந்தவங்க அதிகம் படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது, பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்ஷனாக அந்த 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 எமோஷன் கனெக்ஷன் கண்டிப்பாக படம் பார்க்க வரும்போது ஆடியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப அழுகாட்சியெலாம் இருந்தது, ரொம்ப லைட்டாக கண்ணை நினைக்கிற சின்ன எமோஷன் பிடிக்கும். ஒரு ஸ்வீட் ஜேர்னி ஆகும்.